Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ் அல்ல 3rd chapter algebraல example 3.68 பாருங்க. If A is equal to 2 1 1 3 என்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. B is equal to 2 0 1 3 என்ற இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. Find AB and BA. Verify AB is equal to BA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏபின்ற ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து ஏவையும் ஏபின்ற மேட்ரிக்ஸ் அதாவது ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். தென் பியும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் வந்து ஈக்குவலா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணணும். சரியா? ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏபி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு தேவையான மேட்ரிக்ஸ் என்ன? ஏ அண்ட் பி. ஏ மேட்ரிக்ஸ் என்ன? 2 1 1 3. பி மேட்ரிக்ஸ் என்ன? 2 0 1 3. ஃபர்ஸ்ட் ஏ பி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன கண்டிஷன்? இந்த மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணுமா? ஸோ இப்போ இதோட ஆர்டர் எழுதுங்க. 2 cross 2. 2 rows 2 columns இருக்குது. இங்கேயும் 2 rows 2 columns இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் காலம் என்னது? 2 இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் என்னது? 2 இருக்குது. ஸோ இப்போ இங்கேயும் 2 இங்கேயும் 2. ஸோ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளால் ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கும்? 2 cross 2. ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது, இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 2 cross 2 இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஏபியை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏ மேட்ரிக்ஸ் என்ன? 2 1 1 3. பி மேட்ரிக்ஸ் 2 0 1 3. ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4 ப்ளஸ் 1 1s are 1. நெக்ஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் எடுத்துக்கோங்க. 2 0s are 0 ப்ளஸ் 1 3s are 3. அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. செகண்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 1 2s are 2 ப்ளஸ் 3 1s are 3. அடுத்தது செகண்ட் காலம் பண்ணுங்கள். 1 0s are 0 ப்ளஸ் 3 3s are 9. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் என்ன கிடைக்குது? 4 + 1 5. இது 0 5 9. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஏபியோட மேட்ரிக்ஸ். இதை வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது பிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பிஏ கண்டுபிடிக்கிறதால நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னவா எடுத்துப்போம்? பிஏ எடுத்துப்போம். பி மேட்ரிக்ஸ் என்ன? 2 0 1 3. அடுத்தது ஏ மேட்ரிக்ஸ். ஏ இஸ் ஈக்குவல் டு 2 1 1 3. ஓகேவா? இப்போ பிஏவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். பிஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ பி மல்டிப்ளை பண்ணணும்னா ரெண்டோட, அதாவது இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணுமா? ஸோ இதில் ஆர்டர் என்ன? 2 cross 2. இதோட ஆர்டரும் 2 cross 2. நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 2ன்னு இருக்குது, நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2ன்னு இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டோட கவுண்ட்டும் நமக்கு சேமாக இருக்கிறதால நம்மளால் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண முடியும். சரியா? பிஏ இஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் என்ன? 2 0 1 3. ஏ மேட்ரிக்ஸ் என்ன? 2 1 1 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். தென் செகண்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கலாம். 2 2s are 4 ப்ளஸ் 0 1s are 0. அடுத்தது செகண்ட் காலம் 2 1s are 2 ப்ளஸ் 0 3s are 0. அடுத்தது செகண்ட் ரோவை எடுத்துக்கலாம். 1 2s are 2 ப்ளஸ் 3 1s are 3. அடுத்த செகண்ட் காலம் 1 1s are 1 ப்ளஸ் 3 3s are 9. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கிது பாருங்கள். 4 2 3 + 2 5 9 + 1 10ன்னு கிடைக்குது. சரிங்களா? இதுதான் பிஏவோட மேட்ரிக்ஸ். இதை நான் வந்து செகண்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ஏபியையும் பிஏவையும் நமக்கு பாருங்கள் என்ன ஆன்சர் கிடைக்குது. இது 5 3 5 9 இருக்குது. இங்கே வந்து 4 2 5 10 இருக்குது. ஸோ அப்போது இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இல்லை. சரிங்களா? ஃப்ரம் 1 and 2 ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். Hence verified.